ஹே காய்ஸ், வெல்கம் ரம்யா கண்ணன் vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். ஒன் டேயில் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். எப்போவுமே இனியன் தூங்கும்போது தான் நீங்கள் வீடியோ எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அவன் ஆக்சுவலாக தூங்க வச்சா தான் நம்மளால ஏதாவது வேலை செய்ய முடியும். இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கிற எல்லா ஷெல்ஃபையும் வந்து சுத்தம் பண்ணுற ஐடியா தான். இந்த வீட்டுக்கு வந்து 2 மந்த் ஆக போகுது. டஸ்ட்டு வந்து ஷெல்ஃப் ஃபுல்லாகவே வந்து படிஞ்சு கிடக்கு. சரி, ஓகே, அது க்ளீன் பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். கொஞ்ச நேரத்துலேயே வந்து இனியன் எந்திரிச்சிட்டாங்க. இப்போல்லாம் வந்து இனியனை வந்து அந்த டப்பில் தான் உட்கார வைக்கிறேன். உட்கார வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக வந்து பார்க்குவேன். ஒரு லெவலுக்கு மேலே அதுலேயும் வந்து அவன் உட்கார மாட்டான். அதுலேருந்து மறுபடியும் இடுப்புலையெல்லாம் தூக்கி வச்சுட்டு சுற்றிட்டுருப்பேன். நீங்களும் இப்படி தான் இருப்பீங்க ஒரு மாமா இருந்தால். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் எங்கள் அம்மாவை நான் வந்து தெய்வமாக பார்ப்பேன். 3 புள்ளைய பெற்று அதை வந்து வளர்த்து இவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 3ல் வந்து நான் வந்து வீட்டில் பேச்சு கேட்க மாட்டேன். அவங்க 2 பேர் வந்து சொல்கிற பேச்செல்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சமத்து பொண்ணு. எனக்கே எல்லாமே தெரியும். அதனால அவங்க ஏதாவது ஓவராக சொன்னாங்க அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால நான் அதை வந்து கண்டுக்க மாட்டேன். அந்த மாதிரி தான். இப்போது இதில் என்ன தெரியுமா ஒரு விஷயம், நான் இவ்வளோ வேலை பார்த்துட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்தோடனே ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டேன். "டேய், ஏதாவது பார்த்த மாதிரி இருக்கா?" அப்படின்ட்டு. "என்ன பண்ணியிருக்க? ஒரு வேலையும் பண்ணல" அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டான். அப்போ இந்த வீடியோவை வந்து அவனுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியணும். கடைசியில் அவனையும் வேலை வாங்கினேன், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அதுவும் இதில் ஆட் பண்ணியிருப்பேன், பாருங்கள் கொஞ்சம். எனக்கு வீட்டு வேலை செய்யறது கூட அவ்வளோ பெருசாலாம் தெரியலைங்க. என் பையன பார்த்துக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. 7 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒண்ணு தவந்து தவந்து எங்கேயாவது ஓடிர்றான். அப்படி இல்லையா, சாப்பாடு குடுக்கலான்னு உட்காந்தா எனக்கு இருக்கிற டிப்ரஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே ஒட்டு மொத்தமா என் முன்னாடி வந்து உட்காந்து என் பையனுக்கு ஊட்டுற மாரியே இருக்குது. நானே வந்து என்ன வேற ஒரு ஆள் மாரி பார்க்குறேன். எப்படி அவன் வாய தொறக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நெறைய வந்து எனக்குள்ள இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து எனக்கே நல்லா தெரியுது. சம்டைம்ஸ் நான் வந்து என்னடா பண்றது? அப்படிங்கிற லெவலுக்கு யோசிக்கிற மாரி பண்றான் அவன். ஒரு வேலைய கூட செஞ்சிடலாம் போல. ஒரு குழந்தைய மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டங்க. என் பையன் என்னலாம் பண்றான்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு வேலை எடுத்தோம், அத முடிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிலாம் இப்ப எல்லாம் பண்றதில்ல. ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் அவங்க கூட உட்காந்து விளையாண்டுட்டு, அந்த வேலைய எப்ப ஸ்டார்ட் பண்ணேன், எப்ப முடிக்கிறேன் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். பாதி நேரம் அவன தூக்கி வச்சுட்டே சுத்துற மாரி தான் இருக்கும். கீழ வந்து சார் வந்து இருக்க மாட்டாரு ஒரு லெவலுக்கு மேல. என் வீட்ல மட்டும் தான் இப்படியா அப்படின்னு பார்த்தா, பக்கத்து வீட்ல இருக்கிற பேபீஸும் அப்படிதான். அப்பதான் யோசிச்சு கொஞ்சம் மனச ஆத்திப்பேன். ஓகே, நம்ம வீட்ல மட்டும் தான் இப்படின்னு நெனச்சோம். அவங்க வீட்லயும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வளர வளர இனியன் இன்னும் சேட்டை பண்ணுவான் அப்படிங்கிறத பக்கத்துல இருக்கிறவங்களோட பேபீஸ்லாம் பார்த்தே தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இனியன் வந்து சமத்துன்னு நெறைய பேர் சொல்றீங்கல்ல, அவன் வீடியோ எடுக்கும்போது மட்டும் தான் சமத்து. மத்த நேரம்லாம் சார் எப்படி இருப்பாருன்னு சொல்லவே முடியாது. நானும் யோசிப்பேன், எப்புட்றா வீடியோ ஆன் பண்ணா மட்டும் அமைதியாயிர்றான்? அவனோட அப்பாவோட ரியாக்ஷன் அப்படியே அவன்கிட்ட இருக்கும். வீடியோ ஆன் பண்ணா ஸ்மைல் பண்ணுவான், அமைதியா உட்காந்து வீடியோவ பார்ப்பான், அப்படி இருப்பான், இப்படி இருப்பான். அது எல்லாமே வீடியோ கேமரா ஆன்ல இருக்கிற வரைக்கும் தான். ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, பிஹைண்ட் த ஹூட்ஸ்ல அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாரி இருக்கும். என்ன செஞ்சு நான் என் டென்ஷன கம்மி பண்றதுன்னு தெரியாம உட்காந்து அழவே ஆரம்பிச்சுருவேன். அந்த அளவுக்கு அவன் எனக்கு ஸ்ட்ரெஸ் குடுக்குறான். கிச்சனுக்குள்ள போனாலே வந்து அவனும் வரணும்னு சொல்லிட்டு என் பின்னாடியே தவந்து தவந்து வந்துடுறான். வீட்ல ஒரு பொருள வைக்க முடியல. பயமா இருக்குது. எதையாவது இழுத்து போட்டு போணும். நம்ம நெனச்சுக்கிறோம் குழந்தை தானே, அதெல்லாம் இழுக்க முடியாது. அதெல்லாம் அவன் மேல விழாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வண்டி பக்கத்துல போய் வச்சு அவன நிப்பாட்னீங்க அப்படின்னா, அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு வண்டி இழுத்து அவன் மேல போட்டுருவான். சேர் இழுத்து வச்சீங்கன்னா, அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு அவன் சேர தூக்கி அவன் மேல இழுத்து போட்டுப்பான். அவ்ளோ ஸ்ட்ரென்த் இருக்கு. நான் கூட என் புருஷன் கையில புடிச்சேன் அப்படின்னா, அத எடுத்து விடுறதுக்கு டபக்குன்னு எடுத்து விட்டுருவான். அவன் புடிச்சான்னா உடும்பு புடி மாரி இருக்குது. அந்த கைய பிரிச்சு எடுக்க முடியல. அவன் கையில ஏதாவது மாட்டுச்சுன்னா, அத பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ள ஒரு பாடு பட வேண்டியதா இருக்குது. முடியெல்லாம் சிக்குச்சுன்னா, சாமி கொத்த புடுங்கி தான் தள்றானே தவிர்த்து, அது கையில இருந்து பிக்காம அவன் கையில இருந்து அத எடுக்கவே முடியல. அந்த லெவலுக்கு அவன் ஸ்ட்ராங்கா புடிக்கிறான். பத்தாததுக்கு இடுப்புல வேற சார் உட்கார மாட்டாரு ஒரு லெவலுக்கு மேல. என்னடா பண்றது? அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இன்னைக்கு வந்து ஃபுட்டு வந்து இனியனுக்கு என்ன குடுக்குறேன் அப்படின்னா, தோசை, நெய் தோசை குடுத்து கீரை வந்து அதில ஆட் பண்றேன். இதெல்லாம் குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இதெல்லாம் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோஷ்டி வருவீங்க.
தயவு செஞ்சு உங்களுக்காகவே நான் வந்து இனியனோட ஃபுட்ட வந்து அவாய்ட் பண்ற வீடியோஸ்ல. ஏன்னா, அவனுக்கு என்னென்ன குடுக்குறது, என்னென்ன குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு தான் நான் பண்றேன். தெரியாம பண்ண கிடையாது. ஒரு சிலர் இத பண்ணக்கூடாது, அத பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டே நான் வந்து ஃபுட் வீடியோ போடுறதையே அவாய்ட் பண்ணிட்டேன். ஸ்பெசிஃபிக்கா வந்து Instagramல எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் நான் வந்து என்னென்ன ஃபுட்டு குடுக்குறேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். அப்படி அப்டேட் பண்ணி இருக்கிறவங்க யாராவது மெசேஜ் அதான் சாரி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா நெறைய பேத்துக்கு நான் என்னென்ன ஃபுட்டு குடுத்துட்ருக்கேன் அப்படின்னு அப்டேட் வந்து இன்ஸ்டால நான் குடுத்துட்டுருக்கேன். ஏன் இன்ஸ்டால குடுக்குறேன் அப்படின்னா, யூடியூப்ல வந்து கமெண்ட்ல ரிப்ளை பண்றதுக்கு, டைப் பண்றதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. நெறைய பேத்துக்கு என்னால ரிப்ளை பண்ண முடியறதில்ல. இதுவே இன்ஸ்டால பண்ணும்போது ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் தட்டி விட்டுருவேன் டக்குனு. அதனால எனக்கு அது ஈஸியா இருக்கு. அதனால தான் மேக்ஸிமம் வந்து யாராவது டவுட்ஸ் கேட்டீங்க அப்டின்னா, இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க அப்டின்னு சொல்லுவேன். ஒரு சிலர் எனக்காகவே இன்ஸ்டாவ டவுன்லோட் பண்ணி வந்து எனக்கு டவுட் கேட்குறீங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அந்த மாரி டைம்லேல தான் வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியா இருக்கும். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றது மூலியமா. அதனால இத நான் அப்டியே கன்டின்யூ பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் பேட் கமெண்ட் வந்தது அப்டின்னா, அது இன்னும் என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டுரும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது என்ன ரீசன் அப்டின்னா, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றதுனால தான். ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல ஏதாவது தப்பா பண்ணாங்க அப்டின்னா, இப்ப வந்து எனக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவங்க கிட்ட நீங்க சண்ட போட்டு பேசுறீங்க. அது கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸா இருக்கு. அந்த மாரி இருக்கறனால பேட் கமெண்ட்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். ஆ மேபி எப்டின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. தென் வீட்ட எல்லாமே கிளீன் பண்றதும் நான் தான். குழந்தைய பார்த்துக்கிறதும் நான் தான். சமைக்கிறதும் நான் தான். உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதும் நான் தான். வீடியோவ எடிட் பண்ணி போஸ்ட் பண்றதும் நான் தான். அதில வர கமெண்டுக்கு ரிப்ளை பண்றதும் நான் தான். இத்தன வேலையும் நான் தான் பண்றேன். ஆனா, என் புருஷன் வந்து சிம்பாலிக்கா "பையன பார்த்துக்கிற, வீட்ல சமைக்க கூட மாட்டீற, சமைச்சாலும் நல்லா இல்ல" இப்படின்னு சொல்லி என்ட்ட குமர்றான். நான் என்னோட குமுறல உங்ககிட்ட வந்து குமர்றேன். என்னால தெரியல சத்தியமா. நான் அவன வச்சுட்டு எப்படி நல்லா சமைக்க முடியும்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்றான்னு தெரியல. அவன் இனியன் வந்து தூங்குவான். தூங்க மாட்டான்லாம் சொல்ல மாட்டான். அவன் தூங்கும்போதே வேல பாத்துருன்னு எங்க அம்மா அட்வைஸ போடும். "பாப்பா, தம்பி தூங்கும்போதே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுரு பாப்பா. என்ன பண்ற? தம்பி வந்து தூங்கும்போது ஃபோன நோண்டிட்டு உட்காராத" அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தூங்குற 1/2 மணி நேரத்துல அந்த பாத்திரத்த மட்டும் தான் என்னால வெளக்க முடியும். அத தவிர வேற எதுவுமே என்னால பண்ண முடியாது. அந்த பாத்திரத்தையும் நான் மெதுவா வெளக்கணும். அந்த சவுண்ட் கேட்டா சார் வந்து சம்டைம்ஸ் எந்திரிச்சுருவாரு. சம்டைம்ஸ் இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டாரு. அது அவனோட மைண்ட் செட்ட பொறுத்து. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க அம்மா 3 புள்ளைய பெத்து வளர்த்தாங்க அப்படிங்கிறதுக்காக, அவங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மறந்துட்டாங்க நாங்க பெருசானோன்ன. அந்த எவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அப்படிங்கிறத. ஈஸியா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த கஷ்டத்த பட்டுருக்கோம். நம்ம புள்ளைய எப்படி மேனேஜ் பண்ணுவோம்? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு புள்ளையாச்சே நம்ம புள்ளைக்கு அப்படின்லாம் யோசிக்கிறது இல்ல எங்க அம்மா. என் புருஷன் முன்னாடியே உட்காந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இன்னும் எனக்கு இரிட்டேட் ஆயி எங்க அம்மாகிட்ட நான் சண்ட போடுவேன். "பேசாம எந்திரிச்சு போயிருமா" அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, நான் இது வந்து எனக்கு புதுசு. நான் சும்மா வீட்ல இருக்கும்போதே இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு வந்து சோம்பேறித்தனப்படுவேன். இப்ப இந்த பையன வச்சுட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யணும் அப்டின்னா, அது எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? பாத்ரூம்குள்ள இப்பலாம் என்ன பண்றேன் தெரியுமா? அந்த வீலிங் சேர தூக்கிட்டு போயி பையன அந்த அதுல உட்கார வச்சுட்டு நான் பாத்ரூம் போ வேண்டிய சிச்சுவேஷன். அதுவுமே ஒரு வீடியோல பார்த்து தான் ஓகே இத நம்ம ட்ரை பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு நான் அப்டி ட்ரை பண்றேன். அர்ஜென்ட்டா வருது அப்டின்னா, அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? கூட யாரும் இல்ல. இந்த 4 செவுரு பையன் தவக்க ஆரம்பிச்சுட்டான். நான் பெட்லயோ, இல்ல தரையிலயோ நான் போட்டு போறேன். அவன் எங்கேயாவது போய் எதையாவது பண்ணிக்கிட்டான் அப்டின்னா, நான் என்ன பண்ண முடியும்? அதனால தான் பாத்ரூம்குள்ளேயே தூக்கிட்டு போயிறது இப்பல்லாம். அந்த அளவுக்கு வந்து நான் பண்ணிட்டுருக்கேன். நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது வெளியில தெரியவே மாட்டேது. இந்த வீடியோல பார்த்தா கூட ஸ்பீடு பண்ணியிருக்கேன். அதனால டக்கு டக்கு டக்குன்னு 10 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிரும். ஒரு நாள் ஃபுல்லா இந்த வேலைய நான் பார்த்துருக்கேன். அந்த வேலைய பார்க்கறதுக்குள்ள எத்தன டைம் என் பையன போய் தூக்கிட்டு போய் அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அவனுக்கு ஃபீட் பண்றது, அ பா அவன தூங்க வைக்கிறதுலேருந்து ஒவ்வொன்னையும் முடிச்சுட்டு, முடிச்சுட்டு வந்து நான் இந்த வீடியோ எடுத்திருப்பேன். அப்ப எவ்ளோ கஷ்டம் எனக்கு. அ ஒரு மாரி மண்டையெல்லாம் பிச்சுக்குது. எனக்கு இன்னும் ஹேர் ஃபால் ஒண்ணு மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகல. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுலயே வந்து அதுவும் ஸ்டார்ட் ஆயிரும் போல. 7 மாசம் ஆச்சு இன்னும் முடி கொட்டல. நெறைய பேர் கேட்குறீங்க, "முடி கொட்டுதா? முடி கொட்டுதா?" கொட்டல. ஏன்னா நான் நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன். அந்த ஒரு விஷயத்துல என் பையன் எனக்கு பிரச்சனை குடுக்கல. கரெக்ட்டா தூங்குறான், கரெக்ட்டா எந்திரிக்கிறான். நைட்டு 10 மணிக்கு படுத்தான்னா, காலையில 6 மணிக்கு தான் எந்திரிப்பான். அது ஒரு விஷயம் தான் எனக்கு நல்ல விஷயம். அவன் தவக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவன் எத்தன டைம் கீழ விழுந்து எங்கெங்க வந்து புண்ணாகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். அவனோட நகத்த வச்சு அவன் பொரண்டிக்கிறான். இல்லையா, கட்ட விரல்ல லைட்டா வந்து ஒரு கீறல் மாரி இருந்தது. எங்க போய் எத வச்சு இழுத்துக்கிட்டான்னே எனக்கு தெரியல. குளிக்க வைக்கும்போது தான் அதெல்லாம் பார்க்குறேன். குளிச்சு தொடய்க்கும்போது தான் அவன் பாடியில எங்கெங்க என்னென்ன புண்ணு இருக்குது, என்னென்ன ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
இவ்ளோ விஷயமும் நான் வந்து ஒருத்தியே உட்காந்து ஹேண்டில் பண்றேன். அவங்க அப்பா வந்து அவன் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறான். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றான். அதுவுமே நான் சொல்லி சொல்லி நான் சொல்லுவேன். "நீ பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா தான் அவனோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு வேலைய விட்டு வந்தீன்னா, சோம்பேறித்தனம் படாம பையன் கூட உட்காந்து விளையாடு. என்ன பண்ண முடியுமோ பண்ணு. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு." அப்படின்னு சொல்லி ஒண்ணொண்ணும் அவன் மரமண்டைக்கு புரியிற மாரி உட்காந்து எடுத்து சொல்லணும். அப்பதான் சாருக்கு புரியும். ஓகே, நம்ம பொண்டாட்டி கஷ்டப்படுறா, பாவம் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரும் அந்த மனசு. இல்லைன்னா அங்க அவன் வேலையில ஏதாவது டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன வந்து என்கிட்ட காட்டிட்டு, என் மூஞ்சிய காட்டிட்டு இருப்பான். இப்படிதான் என்னோட நாளே போகும். அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணாக்கு புரிய வச்சு நான் வந்து இவ்ளோ தூரம் கொண்டு வந்து அவன் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ற மாரி இருக்கான். இந்த மாரி உங்க வீட்லயும் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பபாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.